அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தம் ஆயினும் மேவினால் அடைய உருவி புறம் போவது அல்லது தங்கள் அறியாது சூரன் உடலை கண்டம் பட பொருது காலனும் குலைவு உறும் கடிய கொலை புரியும் அதுசெம் கனக அசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல் தண்டம் தனு திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவ அந்தகன் மாயவன் தழல்விழி கொடுவரி பருவுடல் பலதலை தமனிய சுடிகையின் மேல் வண்டு ஒன்று கமலத்து மங்கையும் கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண்துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமாலுடைய மருமகன் நம்ம முருகன் அப்படின்றத பல பாட்டுல பார்த்திருக்கோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். சரிங்க, அந்த திருமால் எப்படி இருப்பாரு, அவர் கையில வச்சிருக்க விஷயங்கள் என்ன, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா, கௌமோதகி அப்படின்றது வந்து என்னன்னா, திருமால் வச்சிருக்க கதாயுதத்தோட பேரு. சார்ங்கம் அப்படின்னா அவர் வச்சிருக்க வில்லோட பேரு. சுதர்சனம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது வந்து சக்கராயுதம். பாஞ்சஜன்யம்ன்றது அவருடைய சங்கு, அவர் கையில இருக்க சங்கு. நாந்தகம் அப்படின்றது வந்து அவர் கையில வச்சிருக்க வாள். இப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுவாராம், அசுரர்கள் பாத்தீங்கன்னா எப்பயும் பெருமாளுக்கு பயப்படுவாங்க. ஏன் பெருமாளுக்கு பயப்படுவாங்க? அசுரர்கள் எப்ப பார்த்தாலும் வந்து யாரையாவது கொல்லணும், மனுஷங்களை கொல்லணும் அப்படின்றதுலயே இருப்பாங்க. இந்த தேவர்களை ஃபுல்லா அடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மனுஷங்கள்லாம் தன்னுடைய இந்த ஸ்லேவா இருக்கணும், அடிமைகளா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை எல்லாத்துக்கும் மாட்டவே மாட்டேன்றவர் நம்ம திருமால். அதாவது விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவாரு, மாட்டேன், அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுல வந்து சாமி இருப்பார். அதனால பாத்தீங்கன்னா திருமாலுக்கும் அசுரர்களுக்கும் எப்பயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். நம்மள பாத்துக்கணும்னு நினைப்பார் விஷ்ணு. இந்த அசுரர்கள் வந்து கூடாது, இவங்களை எப்படியாவது அடிச்சு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இது என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அசுரர்கள்னா வெளியே ஒரு ஆள் செம்மையா அப்படியே தலையெல்லாம் பரப்பி விட்டுக்கிட்டு 2 கொம்பு வச்சுட்டு உட்காந்துருப்பாரு, அப்படிலாம் கிடையாது. நம்ம மனதுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்கள் தான், அந்த அசுரத்தனம் தான். இப்ப நம்ம ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, அவங்கள பார்த்தோன்னே பொறாமப்படுறது. அடுத்தது வந்து ஒருத்தங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறது. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பில்லி சூனியை வச்சுட்டான், பில்லி சூனியை அவன் ஏன் வந்து தெரியல, ஆனா வந்து இந்த மாதிரி வைக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. இந்த மாதிரி என்னன்னா, ஏன் வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம பயம் காட்டணும், நம்ம வந்து மற்றவங்கள பயப்படுத்தணும். இப்போ நிறைய ரவுடிகள்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு நம்ம மற்றவங்கள பயப்படணும், எதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கணும்? எதுவுமே அவங்களுக்கு போறது இல்லை, ஏதோ கொஞ்சம் போயிடும், ஆனாலும் வந்து நம்மளுக்கே திருப்பி ரிட்டர்ன் தான் ஆகணும். பிரபஞ்சத்தை பத்தி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். எதை நீங்க திருப்பி கொடுக்குறீங்களோ, எதை கொடுக்குறீங்களோ அது நம்மளுக்கு திருப்பி வரும், அவ்வளவுதான். இதுதான் வந்து விஷயமே. நீங்க ஏமாந்துட்டீங்க ஒருத்தங்க கிட்டனாலும் கவலைப்படாதீங்க, திருப்பி உங்களுக்கு பன்மடங்கா திரும்பி வரத்துக்கு தான் அது வந்து அந்த மாதிரி ஆகுது. நீங்க வந்து இப்ப நினைக்கலாம், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு என்கிட்ட இருந்து சொத்து புடுங்கிட்டாங்க அப்படிலாம். அந்த சொத்து வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க புடுங்கவே முடியாது. ஒருத்தங்க கிட்ட இருந்து அவங்க புடுங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினை தான் போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாரு அப்படின்னா நீங்க வந்து அது கவலைப்படக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுடைய தீய கர்ம வினை அப்படின்றத வந்து இவர் வந்து 10 லட்சமா தூக்கிட்டு போயிட்டார், இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து பிரபஞ்சம் வேலை பார்க்குது. அந்த பிரபஞ்சத்தை இயக்கும் நம்மளுடைய திருமால் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அசுரனா நமக்குள்ள இருக்க அந்த தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டு நம்மள நல்ல மேல் நிலைமை கொண்டு போகணும். நிறையப்பா என் பையன் வந்து, என் மகன் வந்து நல்லபடியா இருக்கணும், என் மகள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னோட ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணி நமக்குள்ள இருக்க அசுரர்களை வெட்டி வீழ்த்துறார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவருடைய மனைவி யாரு அப்படின்னா, தாமரை மலருக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, அதாவது மகாலட்சுமி. அந்த அம்மா வந்து கடலையா ஆடையா போத்திருக்கான். அந்த அம்மா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த அம்மா தான் செல்வத்துக்கு அதிபதி. அப்ப அவங்க வீட்டுக்கார் திருமால் அவரு அழகா தானங்க இருப்பாரு. அடுத்தது திருமால் மேல இருக்க ஆதிசேஷன், அவரு பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த ப்ரொடெக்ஷன், நம்மளை வந்து பாதுகாத்து கொள்வது. அவர் பார்த்தீங்கன்னா 1000 தலைன்றாங்க, 1000 தலை வந்து அப்படி பார்த்துக்குமா. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமால் படுத்திருப்பாரு. அவரோட வைஃப் வந்து இந்த ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயார் வந்து தாமரையில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் விவரிக்கிறாங்க. இந்த மாதிரி அழகும் அறிவும் செல்வமும் கொண்ட அழகான அந்த கடல்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய திருமால் மகாலட்சுமி ஆதிசேஷனுடைய அவங்கள பிரியமுடைய மருமகன் யாருன்னா நம்ம முருகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மாமா அத்தையே இவ்வளவு பெருசா இருக்காங்கன்னா அப்ப மருமகன் சூப்பரா இருப்பார் இல்லைங்களா, அதான் சொல்றாங்க. அப்ப மருமகன் சூப்பரா இருந்தா மருமகன் கையில இருக்கக்கூடிய வேலாயுதம் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா 1 கோடி அண்டங்கள், சயின்ஸ் இது. 1 கோடி அண்டங்கள் எண்ணில்லாத, அதாவது கோடான கோடி மலை இருக்கு, அதாவது அண்டங்கள் இருக்கு. அண்டம்னா என்ன, யூனிவர்ஸ். சரிங்களா, நாம இருக்கிறது யூனிவர்ஸ், நம்மளுக்குள்ளே அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்சர்வபிள் யூனிவர்ஸே நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரியும், நம்ம யூனிவர்ஸ் நமக்கு இன்னும் தெரியாது. அப்போ 1 கோடி யூனிவர்ஸ் உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க எழுதுறார். அவ்வளோ பெரிய யூனிவர்ஸ்ல எல்லா மலையிலயுமே
நம்ம முருகன் உட்கார்ந்திருப்பார். எண்ணில்லாத சிறந்த மலைகள் எது எதெல்லாம் ஒரு மலை இருக்கு, அதுல அழகா இருக்கு. கோயில் இல்ல, அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, பசுமையா இருக்கு, அதுல பூக்கள் பூக்குது, வண்டுகள் உலாத்துது அப்படின்னாலே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு தெய்வ கடாட்சம் கொண்ட மலை. சரிங்களா? அங்க முருகன் நிச்சயமா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இந்த தெய்வ கடாட்சமான மலை எல்லாமே இருக்குன்னா என்னன்னா, இந்த மாதிரி சிலது வந்து மாயங்கள் கூட இருக்கலாம். சரிங்களா? மாயாவா கூட இருக்கலாம். அந்த மாயத்துல உள்ள புடிச்சு போட்டு இப்ப நிறைய காடெல்லாம் கூட சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள போனா தொலைஞ்சு போயிருவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லல. மாயம் இல்லாத தெய்வீக தன்மை பொருந்திய மலைகள் நிறைய இருக்கு. அங்க எல்லாத்துலயுமே முருகன் உட்கார்ந்து இருக்காரு. முருகனுடைய சக்தி அந்த இடத்துல எல்லாத்துலயும் இருக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்ல வராங்க. அவர் கையில இருக்க வேல் என்ன பண்ணுமா, நீங்க வேல் கும்பிடுறீங்க, முருகனை கும்பிடுறீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த பிரச்சனைனாலும், எப்பேற்பட்ட கர்மாவா இருந்தாலும், இந்த இந்த ஆயுதம், தண்ட ஆயுதம், வேல் இதெல்லாம் என்ன பண்ணிடும், உங்களை கரை தேர்த்தக்கூடியது. உங்களுக்கு தைரியம் அளித்து தன்னம்பிக்கை கொடுத்து உங்களை வந்து சிறந்த வழியில வாழ்க்கையை சிறந்தபடி கூட்டிட்டு போகிறதுக்கூடிய தன்மை கொண்டது. இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க முருகனை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, முருகன் வேல் இதெல்லாம் கும்பிடுறீங்க அப்படின்னா சாமி வந்து நம்மளை மட்டும் பார்த்துக்க மாட்டாரு. நம்மளுடைய நீங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய தாய், தந்தை, குழந்தை, கணவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சகோதரர்கள் எல்லாரையும் உங்க குடும்பத்தையே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாராக இருந்தாலும் நீங்க வந்து முருகனை கும்பிட்டீங்க அப்படின்னா சாமி வந்து, ஏன்னா நீங்க மட்டும் நல்லா இருந்தீங்கன்னா போதுமா? இப்ப உங்களுக்கு உங்க உங்க தந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, அச்சோ எங்க அப்பாவுக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்படுவீங்க இல்லைங்களா? அதை முருகன் விரும்ப மாட்டாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் முருகனை கும்பிட்டா போதும், அந்த குடும்பத்துக்கே சாமி வந்து பாதுகாப்பாகவும் வெற்றியை தருபவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. மிக்க நன்றி.